ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாருஸ் கிச்சன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கிச்சன் கவுண்டர் டாப் ஆர்கனைசேஷன் தான் பார்க்க போகிறோம். நான் கிச்சன் கவுண்டர் டாப்புக்கு புதுசாக ஒரு வரவு வந்திருக்கு. அது என்னன்னு நம்ம பார்ப்போம். ஒரு பாத்திரம் வைக்கிற ஸ்டாண்டு தாங்க வாங்கியிருக்கிறேன். இந்த பாத்திரம் வைக்கிற ஸ்டாண்டு இந்த இடத்துல தான் நான் வைக்க போகிறேன். இந்த இடத்துல வந்து ஏற்கனவே ட்ரே வச்சு அதில் ஆயில், உப்பு ஜார் எல்லாமே வச்சுருக்கிறேன். அதை எடுத்துகிட்டு அந்த ஸ்டாண்டு மாதிரி வச்சுட்டு அது மேலே என்ன ஒரு ரெண்டு ரேக் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது மேலே என்ன கொஞ்சம் பொருள் நம்ம ஆர்கனைசேஷனாக வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த ஸ்டாண்டு வாங்கினேன். நேற்று பாத்திர கடையில் தான் வாங்கினேன், நான் ஆர்டர் பண்ணிலாம் வாங்கலை. இந்த ஸ்டாண்டு வந்து நல்லா குவாலிட்டியாகவும் இருந்துச்சு, நல்லாவும் இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நான் வந்து கார்னர் ஸ்டாண்டு தான் பார்த்தேன், பட் இது கொஞ்சம் ரொம்ப நல்லா இருந்தது மாதிரி இருந்தது. அதனால் நம்ம வாங்கிட்டு வந்துட்டேன். சரி பத்துமோ பத்தாதோ கரெக்டாக இருக்குமா என்னன்னு பார்த்து யோசிச்சிட்டே வந்தேன். பட் வச்சு பார்த்துலாம் பாருங்கள், வைக்க போகிறேன். சூப்பராக செட் ஆகிடுச்சு பாருங்கள், கரெக்டாக செட் ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க, கரெக்டாக அந்த இடமே ஃபுல்லாகிடுச்சு. அடுப்பு மட்டும் லைட் அந்த பக்கம் இழுத்துக்கலாம், அவ்வளோதான். சூப்பராக செட் ஆகிடுச்சு. ஆனால் நல்லா இருக்குது. ஸ்டாண்ட் வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்குது. இது மேலே வந்து நம்ம இந்த உப்பு ஜாரு, ஆயில் டின்னு எல்லாமே நம்ம இதில் அடுக்கி விட்டுடலாம். எப்படி சூப்பராக ஆர்கனைசேஷன் பண்ணலாங்கிறத நம்ம பார்ப்போம். கீழே தான் நான் உப்பு ஜார் வைக்க போகிறேன். ஏன்னா அது வந்து பீங்கா ஜாராக இருக்கனால அது ஒரு ஓரமாக வச்சுட்டா உடையாமல் இருக்கும். ஏதாவது தட்டுப்பட்டு உடஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதை அந்த ஓரமாக வச்சிடலான் இருக்கேன். ஸ்டாண்டு வந்து பாருங்கள், பார்க்குறதுக்கு நல்லா சூப்பராக இருந்ததுங்க. இந்த இந்த ட்ரேயில் இருக்கிற பொருளெல்லாம் எடுத்து நம்ம இங்கே ஆர்கனைசேஷன் பண்ணணும். இந்த ட்ரேயை வந்து க்ளீன் பண்ணி எடுத்துடணும். ஏன்னா இந்த ஒரே ட்ரேயாக வைக்கிறனால ரொம்ப இடஞ்சலாக அந்த மாதிரி இருக்குது. இப்போ வந்து அதில் கொஞ்சம் கேப்பே நமக்கு கிடைக்கும். அதனால் இது உப்பு ஜாரு. நான் வந்து இந்த மாதிரி பீங்கான் ஜார் வந்து ஒரு 3 ஜார் வச்சுருக்கேன். ஒன்றில் சால்ட்டு போட்டிருப்பேன், ஒன்று வந்து கல்லுப்பு போட்டிருப்பேன், ஒன்றில் வந்து புளி போட்டு வச்சுருப்பேன். அதை முதல்ல ஃபஸ்ட்டு ஓரமாக அடுக்கி வச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம மஞ்சத்தூள், மிளகாத்தூள், சாம்பார் தூள், தனியாத்தூள்னு எல்லாம் தனித்தனியாக குட்டி குட்டி டப்பாவில் போட்டு வச்சுருப்பேன். அதை நம்ம டக்கு டக்குன்னு எடுத்து கிச்சன் கைக்கு வந்த மாதிரி சமைக்கிறதுக்கு இதிலே தூக்கி வச்சிடலான் இருக்கேன். ஏற்கனவே அதெல்லாம் செல்ஃபில் வச்சுருக்கேன். அதை எடுத்து இங்கே ஆர்கனைஸ் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். அதனால் அந்த டப்பாலாம் எடுத்து இந்த அடுக்கி வைக்க போகிறேன். ஒன்று ஒன்றா எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். சூப்பராக எல்லாமே சூப்பராக ஆர்கனைசேஷன் பண்ணிடலாம். பார்க்குற நீட்டாகவும் அழகாகவும் இருக்குது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது ஸ்டாண்டு. கிச்சன் மேடை வந்து எங்களுக்கு சிறுசு தான். இந்த ஸ்டாண்டு வச்சுன்னு அது வந்து ரொம்ப எனக்கு ரொம்ப அழகாகவும் இருந்த தெரிஞ்ச மாதிரி, க்ளீனாகவும் இருந்த மாதிரி இருந்து, இல்லாட்டி அந்த ட்ரேயில் வைக்கிறனால ரொம்ப கசகசன்னு இருந்த மாதிரி இருந்து. இதை பார்க்குறப்ப ரொம்ப நீட்டாக தெரியுது எனக்கு பார்க்குறதுக்கே. என்ன கொஞ்சம் அடுப்பு பக்கத்தில் வைக்கிறனால கொஞ்சம் பிசு பிசுப்பு வருமோ அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்குது. சரி அப்பப்போ நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவோட வாங்கிட்டேன் ஸ்டாண்டு. ஏன்னா அந்த இடம் வந்து கொஞ்சம் செல்ஃபும் எனக்கு கொஞ்சம் கம்மி கிச்சனில். அதனால் இந்த இதை வச்சுக்கிட்டு நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த ட்ரேயை வந்து ஸ்டாண்டை வாங்கினேன். அவ்வளோதாங்க, எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். அஞ்சரை பெட்டி இதுக்கு இங்கேயே வச்சாச்சு, ஈஸியாக இருக்கும். என்னடா 2 அஞ்சரை பெட்டி வச்சுருக்கேன்னு நினச்சிடாதீங்க. ஒரு அஞ்சரை பெட்டியில் பட்டை, லவங்கம் அந்த மாதிரி ஐட்டங்கள் போட்டு வச்சுருக்கேன். ஒரு அஞ்சரை பெட்டியில் கடுகு எப்பவும் போல் எல்லோரும் வைக்கிற மாதிரி அது போட்டு வச்சுருக்கேன். அவ்வளோதாங்க, என்னோடய கிச்சன் புது ஸ்டாண்டில் எல்லாமே அடுக்கி வச்சுட்டேன். பார்க்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கமெண்டில். என்னோடய கிச்சனை மாமூலாக பார்க்குறவங்களுக்கு தெரியும் அந்த இடத்துல நான் எது வச்சுருப்பேன்னு. இப்போ இந்த ஸ்டாண்ட் வச்சோன்னா எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். இதை பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். என்னோடய கிச்சன் கவுண்டர் டாப் வந்து சின்னது தான், ரொம்ப ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஏற்கனவே நிறைய வாட்டி நான் கிச்சன் கவுண்டர் டாப்பை காமிச்சிருப்பேன். இருந்தாலும் இன்னொரு வாட்டி நீங்கள் நல்லா இதை ஆர்கனைசேஷன் பண்ணதுனால அந்த இடம்லாம் எப்படி இருக்குங்கிறத உங்கள்கிட்ட காமிக்கிறேன். அவ்வளோதான், அது பக்கத்துலேயே அடுப்பு வருது. நான் சமைச்சு முடித்தோடனே கிச்சன் மேடை வந்து இப்படி தான் இருக்கும். அந்த ஜக்கில் மட்டும் தண்ணி வச்சுருப்பேன். ஏன்னா எதாவது சமைக்கிறதுக்கு தேவைப்படுங்கிறக்காக ஜக்கை நிறச்சி எப்போவுமே தண்ணி வச்சுருப்பேன். சமைக்கிறப்ப டக்கு டக்குன்னு நமக்கு தண்ணி வந்து கீழே தள்ளி வச்சுருக்கேன், அதை எடுக்க முடியாதுங்கிறக்காக. அப்புறம் அது பாத்திரம் கழுவுகிற சோப்பு, நடுவில் வந்து சிங்கு, இந்த சைடு ஒரு சின்ன இது மாதிரி வரும், இது மாதிரி. அதில் வந்து நான் பாத்திரம் கழுவுற கூட வச்சு பாத்திரம் கழுவி போடுறதுக்காக அதில் வச்சுருப்பேன். இப்போ வந்து நான் கழுவி வெளியே வச்சுட்டேன் பாத்திரம் கழுவ கூடைய. அவ்வளோதான் என்னோடய கவுண்டர் டாப் ஆர்கனைசேஷன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு டாபிக்கோடு உங்களை சந்திக்க வரேன். பாய், சி யூ. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய், சி யூ.